ஐயா வாத்தியாரா? ஐயா என்ன உங்களுக்கு? தம்பி ப்ளீஸ் ஒரு சோளா வாங்கிட்டு வாங்க அந்த பக்கத்து கதையில. வாத்தியாரையா வாத்தியாரையா தேங்க்ஸ். ஐயா என்ன பாருங்க, எனக்கு தெரியுதா? நான் தான் துறை. ஐயா ஏன் பாதையப்படுத்துறீங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு? பசி 10 மாசம் ஆச்சு சம்பளத்தை வாங்கி. தர்மலிங்க என்கிட்ட சம்பளத்தை கேட்க போல கழுத்தை பிடிச்சி வெளியில தருட்டாரு. தர்மலிங்கம் அவ்வளவு கொடுமையானவரா? ஐயோ அவன் சுத்த மோசக்காரன் தம்பி. ஊரையே கொள்ளை எடுக்கிறது போதாது, ஏழை வாத்தியார்களோட சம்பளத்தையும் பறிக்கிறான். என்னால வாழ முடியலையே தம்பி. ஐயா வாத்தியாரையா வலி வலி நெஞ்சிலே குத்துதப்பா. ரிக்ஷா சீக்கிரம் வாப்பா. ரொம்ப சீரியஸ். அதனால தான் சார் இங்கே கொண்டாந்தேன். இவரை என்னால இப்ப காப்பாற்ற முடியாது. என்ன? இவரை காப்பாற்றக்கூடிய மருந்து என்கிட்ட இல்லை. டாக்டர் மருந்து இல்லையா? இந்த ஐயா மருந்து சும்மா வருமா? ஐயா கையில மாமூல் 5 பத்த வச்ச அமுக்கு மருந்து தன்னால வருது பார். டாக்டர் இங்கே லஞ்சமா? மனுஷனை உயிரை கள்ள மாற்றில் கலமாத்தாங்க. அவர் கொண்டாதீங்க. என்ன மிஸ்டரிங்க கலாட்டா? மருந்து இல்லைன்னா நாங்க என்ன செய்யறது? டாக்டர் அவர் உயிரை காப்பாற்ற போறீங்களா? உன் உயிரை வாங்க வச்சுருவான். ஐயா 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 தர்மலிங்க சார், மருந்து நம்ம கள்ள மார்க்கெட்ல விக்கிற விஷயம் அந்த துரைக்கு தெரிஞ்சு என்ன கண்டபடி திட்டான் சார். டாக்டர், நாமெல்லாம் ஜனங்களுக்கு சேவை செய்யவே பிறந்த அவதார புருஷன். நாம செய்யற அக்கிரமம், அடிக்கிற கொள்ள எதுவுமே வெளியே வராது. அப்படி வந்தாலும் ஜனங்க நம்ப மாட்டாங்க. எப்பவுமே இல்லாத பயம் இப்ப எதுக்கியா? யார் அது? துரை சார். ஓ துரை. என்ன ராஜா, வீட்டுல அண்ணி பிள்ளைங்கள்லாம் சௌக்கியம் தானே? எங்க ராஜா இப்படி வந்த? கந்தையா வாத்தியார் செத்துட்டார் தெரியுமில்ல? நம்பவே முடியலையே. எப்பேற்பட்ட மனுஷன், எவ்வளவு பெரிய உத்தம. கேள்றாங்க, இந்த ஊர் மத்தியில அவருக்கு ஒரு சிலை வைக்க இப்பவே ஏற்பாடு பண்றேன். சிலையா? அது மட்டும் இல்ல ராஜா, சகாய நிதி வசூல் பண்ணி அவர் குடும்பத்தையும் ஆதரிப்போம். அந்த கமிட்டிக்கு நீயே தலைவனா இருந்தது. இருக்கிறேன். ஆனா வசூல் பண்ற பணத்துல எனக்கு எவ்வளவு பங்கு? பங்கா? ஆமா, நானும் உங்களை போல பணக்காரனாக வேண்டாம். ஆகணும் ஆகணும் தர. இப்பதான் அவனுக்கு புத்தி வருது. நீ மட்டும் சரியன்னு சொல்லு, உன்னை உப்பரிகளை குடியேற்றி உல்லாசத்துல மிதக்க வைக்கிறேன். தம்பி சகாய நிதியில பங்கு கேட்டது. தம்பிக்கு பாதி, நம்ம 4 பேருக்கும் பாதி. ஏன் முதல்ல முழுவதுமே துறை எடுத்துக்கிட்டுமே? எடுத்துக்கிட்டுமே. ஆமா. நிறுத்துங்க. என்னையும் உங்களை மாதிரி அயோக்கியம் நினைச்சீங்களா? அயோக்கியர்களா நாங்களா? முருகா, நீங்க பேசுனது நானே கேட்டேன். நீங்க அத்தனை பேர் அநியாயக்காரங்க. கந்தையா வாத்தியாரை கொன்னது நீங்க தான். நாங்க என்ன செய்யறது துரை? விதி முடிச்சு போச்சு. விதி இல்ல, உங்க சதி. அவருக்கு 10 மாசமா சம்பளமே கொடுக்கப்படல. அந்த ஏழை வாத்தியார் பசியால துடி துடித்து செத்தார். நீங்க எல்லாம் மனித உரிமை நடமாடுற பயங்கர பேய்கள். பச்சரத்தம் குடிக்க காற்று வாங்குங்க. ஐயோ, இது அபாண்டம். எங்களை மாதிரி தேசபக்தர்களுக்கும் பிரஜா தொண்டர்களுக்கும் இந்த எதிர்ப்பு சகஜம்தான். மகாத்மாக்களை உலகம் எப்பதான் புரிஞ்சுக்க போதும். இயேசுக்கு சிலுவை, காந்திக்கு குண்டு, எங்களுக்கு நீ. அந்த தியாகிகளை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு யோகிதை. துரை, அதிகமா பேசாது. ஏன் என் நாக்கு அசைஞ்சா உங்க எல்லாருடைய முதுகளையும் சவுக்கடி விழுதா? நான் நினைச்சா உன்னை இப்பவே இங்கேயே தவிடுபடி ஆக்க முடியும். ஆனா
உங்க அண்ணன் முகத்துக்காக உன்னை விட்டு வைக்கிறேன். போ வெளியே. போறேன். உங்க எல்லாரும் உச்சந்த நிக்க வச்சேன். பேசாத. இங்க பேச மாட்டேன், வெளியே பேசுறேன். மக்கள் மத்தியில உங்களை பத்தி பேசுறேன். தர்மலிங்கம், உங்க சுயரூபத்தை அம்பலப்படுத்துற வரைக்கும் உங்க பக்கத்தை நான் இருப்பேன். உங்களுக்கு முடிவு வைக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கமே இல்லை. ஜாக்கிரதை. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.